Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் திருவண்ணாமலை கலைஞர் திடலில் நாளை திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்ற உள்ள நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை திமுக துவங்கி இருக்கும் நிலையில் அதற்காக பிரச்சார பயணமாக கிட்டத்தட்ட 3 மண்டல மாநாடுகளை திமுக இளைஞரணி சார்பில் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் நாளை திருவண்ணாமலையில் வடக்கு மாவட்டங்களை ஒருங்கிணைத்து 91 தொகுதிகளை மொத்தமாக கொண்ட வடக்கு மண்டலத்தில் நாளை மாநாடு நடைபெறுகிறது. இந்த இளைஞரணியை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக தேர்தலுக்கான பிரச்சார பயணத்தில் அவர்கள் கட்சியினோடு சேர்ந்து பயணிப்பார்கள். அதன் அடிப்படையிலே ஏற்கனவே திமுக சார்பில், அதாவது திமுகவினுடைய இளைஞரணி சார்பில் துணை அமைப்பாளர்கள் மற்றும் கூடுதலாக அமைப்பாளர்கள் என மொத்தமாக 5 லட்சம் நிர்வாகிகளை தமிழகம் முழுக்க போட்டிருக்கிறார்கள். ஒரு பாகத்துக்கு ஒரு இளைஞரணி பொறுப்பாளர், 3 துணை அமைப்பாளர் என மொத்தமாக தமிழகம் முழுக்க 5 லட்சம் புதிய நிர்வாகிகளை தற்போது திமுகவுடைய இளைஞரணி சார்பில் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையிலே நாளை தினம் இந்த சந்திப்பு மாநாடு என்பது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் வரை இந்த மாநாட்டில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் நாளை துணை முதலமைச்சரும் திமுகவுடைய இளைஞர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலும் அதே போல தமிழ்நாடு முதலமைச்சர்கள் முன்னிலையிலும் இந்த மாநாடு நடைபெறும் என்று கூறப்படுகிறது. அதன் அடிப்படையிலே நாளை மாலை இந்த மாநாடு நடத்த திட்டமிட்டிருக்கிறது. அதற்கான ஆயத்த பணிகளும் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய முதல் பிரச்சார மாநாடாக இருக்கலாம். அதன் அடிப்படையில் தான் பல்வேறு இளைஞரணி நிர்வாகிகள், அதாவது 91 சட்டமன்ற தொகுதிக்கப்பட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் நாளை தினம் ஒன்று கூட இருக்கிறார்கள். நாளை திமுக தன்னுடைய முதல் பிரச்சார மாநாட்டை துவங்குகிறது. அதன் அடிப்படையிலே மதுரை மற்றும் கோவையிலும் அடுத்தடுத்த 15 தினங்களில் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.